வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அண்ட் எத்தீரியம் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் என்ன எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் எதில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். பிடிசி அண்ட் எத்தீரியம் வந்து ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தது. இப்போ இதில் வந்து ஸ்பாட் மார்க்கெட் என்ன, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். நமக்கு எதுலலாம் வந்து ரிஸ்க் இருக்குது, எதில் வந்து நமக்கு ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கிரிப்டோ கரன்சி வந்து 2 எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்குது. நமக்கு அது வந்து P2P வழியாக மட்டும்தான் ஃபண்ட்ஸை வந்து லோட் பண்ணிக்க முடியும். இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் லோட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. பினான்ஸோட டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நமக்கு ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. யூபிஐ மூலிமாவும் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வித்ட்ராவலும் வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ இது அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நார்மல் ப்ராசஸ் தான். நீங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தென் ஆதார் அண்ட் பேன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபைட் ஆயிரும் அக்கௌண்ட்டு. இதில் வந்து ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இப்போ நியூவாக இது பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் வந்து நம்ம கேஷ் கொடுத்து வாங்கி வைக்கிறது, நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் டவுன் பண்ணிக்கலாம். வருஷ கணக்காக கூட நம்ம வந்து ஹோல்ட் டவுன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பை பண்ணும் போது எந்த ப்ரோக்கரேஜஸுமே கிடையாது, செல் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்கரேஜஸ் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்களோ அது மாதிரியே ட்ரேட் பண்ணுறது தான் ஸ்பாட். இப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 காயின் மட்டும்தான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க, எத்தீரியம் அண்ட் பிடிசி. நான் இதில் ரெண்டுலேயுமே வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த லெவலில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சார்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்பாட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியர் வே, ஏன்னா உங்களுக்கு ஹோல்ட் டவுன் பீரியட் வந்து ரொம்ப நாள் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம கிளியராக ஒரு லெவலில் நம்ம பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு எகெயின் காயின் இறங்கினா கூட நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். பட் இதே நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜஸ் இருக்குது. இது உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து மார்ஜின்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வலட்டைலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கட் பண்ண வேண்டியது வரும். இல்லைனா ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஸ்டாப் லாஸஸ் போட்டு கரெக்டான லெவலில் நீங்கள் லிவரேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும். இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பைரியில் இருக்குது. இப்போ 12th இன்றைக்கி ஒரே நாள். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற அதே ரூல்ஸே தான். இங்கே பாருங்கள், இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பிடிசி 66,865 அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுறேன், 66,800ஓட புட்டு. இப்போ எனக்கு இங்கே வந்து 15 மினிட்ஸில் வந்து ஒரு செல் சைட் மூவ் ஆன் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சார்ட்டில் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் செல் சைட் புட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ 66,800ஓட புட்டு வந்து பார்த்திங்கன்னா 293 ரூபா கிட்டே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதோட பிரேக் ஈவன் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா 66,800 மைனஸ் 300, அப்போது 66,500க்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிடிசி ட்ரேட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபிள். இப்போ இதுலேயுமே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ்லேயுமே லிவரேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லிவரேஜஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா கம்மியான டாலர் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் லிவரேஜஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். பட் நீங்கள் பிரேக் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். கீழே இறங்குது மார்க்கெட் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும், மேலே மார்க்கெட் மூவ் ஆன் ஆகுதுன்னா கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணுறதா இருக்கும். இப்போ இது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸாக போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 டே தான், இன்ட்ரா டே தான் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து கால் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா புட் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ இது இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்மளுக்கு அப்ஸ்ட்ராவில் கொடுத்துருப்பாங்க. இதே தான் நம்ம வந்து இங்கே பிட்காயின்லேயும் வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து கொஞ்சம் ஹைலி ஃப்ளக்சுவல் அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை, ரிஸ்க்கும் ஹை. இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும் போது பண்ணுங்கள். ஃப்யூச்சர்ஸும் அதே மாதிரி தான், ரிஸ்க் அதிகம். இப்போ ஃப்யூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ரிஸ்க் அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி ரிவார்டும் அதிகம். ஸோ ரெண்டுமே வந்து லிவரேஜஸை யூஸ் பண்ணுற பெனிஃபிட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். அதுவே வந்து ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து நம்ம கேஷை கொடுத்து வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம எவ்வளோ நாள் வேணால் ஹோல்ட் டவுன் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஆவரேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம டெக்னிக்கலாக ஒரு லெவல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு 4 hour சார்ட்டில் வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பிடிசியே வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக இந்த லெவலில் பை பண்ணியிருக்கேன் பிடிசி அண்ட் எத்தீரியம் இது அப்படின்னா மந்த்லியில் வந்து நல்ல கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ டாப் ஹைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. கரெக்டாக மந்த்லி டிமாண்ட் ஜோனில் தான் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிருக்கு. எத்தீரியமும் அதே மாதிரி தான், பிடிசியும் அதே மாதிரி தான். இப்போ இந்த 2 காயினுமே வந்து டாப் காயின்ஸ். இது 2ல் ஹை ஃப்ளக்சுவல் இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து ப்ரைஸ் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கும் போது இந்த 2 காயினும் கொஞ்சம் சேஃபாக இருக்குது.
டெல்டாவில் இப்போதைக்கு இந்த 2 காயின் தான் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா F&Oவில் தான் ஆட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு கொடுத்துட்டு தான் ஸ்பாட்டை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை செக் பண்ணிக்கங்க. ஃபண்டிங் F&Oவில் இருந்து ஸ்பாட்டுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தான் ஸ்பாட் ட்ரேட் பண்ணும். இந்த கேஷில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப். ஏன்னா ஸ்டாக் மாதிரியே நீங்கள் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படிங்க பாருங்கள், எனக்கு இங்கே வந்து 4 ஹவர்ஸில் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா என்னோடய பை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ 4 ஹவர்ஸில் இன்னும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, செல் சைடு தான் இருக்குது. பட் எனக்கு மந்த்லி டிமாண்ட் ஹோல்டாக இருக்குது அப்படிங்கும் போது நான் இந்த இடத்துல ஒரு 10,000 மட்டும் ரிஸ்க் எடுத்திருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ எகெயின் மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 40 to 30 லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எகெயின் நான் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 50க்கு கீழே ப்ரைஸ் வரும்போது தான் வந்து எகெயின் இன்னொரு 10,000 கிட்ட நான் வந்து பிடிசிக்குள்ளே கொண்டு வருவேன். அப்போ இது லாங் ரன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ட்ரேட் பண்ணணுன்னா ஸ்பாட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ராடே டெய்லியும் இது பண்ணணுன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஹை ரிஸ்க் இருக்குது. ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ஷார்ட் ஸ்டாடல், ஸ்ட்ராங்கிள் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இதில் டாலர்ஸ் ஹையாக இருந்தால் மட்டும் ஸ்டாடல், ஸ்ட்ராங்கிள் போங்க. கம்மியான டாலர்ஸ் $50 $100 வச்சுட்டு லிவரேஜஸை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மூவ் ஆன் பண்ணாதீங்க, ரிஸ்க் அதிகம். ஹையாக ஒரு $500,000 வச்சுட்டு ஸ்ட்ராங்கிள், ஸ்டாடல் அந்த மாதிரி போடுறீங்க. ஏன்னா இது வந்து டெய்லி எக்ஸ்பைரி அப்படிங்கும் போது ஹை ஃப்ளக்சுவல், சீக்கிரம் வந்து அந்த டிகே அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஹை கேபிட்டல் இருந்தால் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுங்கள். ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பாட்டு ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட். ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் வந்து லிவரேஜஸை கொடுத்து எடுத்து நீங்கள் 1 or 2 டேஸில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறத விட நீங்கள் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது சேஃபராக இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதுக்கு பற்றியான டீட்டெயில் வீடியோஸ் அப்கமிங்ஸில் இன்னும் நிறையா கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.